வணக்கம் எல்லாருக்கும். இந்த நீங்க பாக்குற இந்த கார்டன் பெட் வந்து ஓவல் கார்டன் பெட். இதுக்குள்ள வந்து ஃபுல்லா பூண்டு இந்த இதெல்லாம் முளைச்சிருக்குது. இது என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை ஃபுல்லா க்ளீன் பண்ணி போட்டு இப்போ விண்டருக்கு என்ன வரும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இங்கே லெட்டஸ் நல்லா வரும். ஸோ லெட்டஸ் வாங்கி நட போறேன். அதான் இந்த வீடியோ. நாங்க இப்போ நர்சரிக்கு போக போறோம் லெட்டஸ் வாங்குறதுக்கு. வாங்க அங்க போய் மிச்சத்தை பாடம். நர்சரிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் மகனும் மகளும் அங்கே என்னென்ன தாவரங்கள் எடுக்க போறோம்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம். நாங்கள் இங்கே வந்துட்டோம். மகளை நான் தூக்கிட்டேன். நாங்கள் மகன் வந்து பெரிய ஒரு ட்ரோலியோட தூக்கி வச்சு கொண்டிருக்கோம். இந்த பெரிய ஒரு ட்ரோலியை தூக்கி தள்ளி கொண்டிருக்கான். இப்போ நாங்கள் நர்சரிக்குள்ளே போக போகிறோம். நான் இங்கே நர்சரி செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கால தான் ஃபுல்லாகவே வந்து வின்டருக்கு வளர்க்குற மரங்கள் எல்லாம் இருக்குது. செடிகள் எல்லாம் சின்ன சின்ன சீட்லிங்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வந்தி எல்லாம் இருக்குது. ஸோ இங்கால குட்டி ஸ்ட்ராபெரிஸ், இங்கே இருக்குது குட்டி ஸ்ட்ராபெரிஸ். அந்த சைடில் அந்த சைடில் அதில் கேல் இருக்கிறது ஸ்ட்ராபெரி இல்லைடா, நான் மாறி சொல்லிடுறேன். அது கேல் தங்கம், கேல். இந்த இது ஒரு பூ மரம் உண்டு, அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த செக்ஷனில் இல்லை இல்லைங்க, நாங்கள் எடுக்க வந்தது இந்தியாவில் செக்ஷன். இந்த இருக்குது இல்லைங்க, லெட்டஸ் இருக்குது, ப்ரொக்கோலி இருக்குது இல்லைங்க. ஏ அதுதான் ஸ்ட்ராபெரி அங்கால இருக்குது. அப்பா மாறி சொல்லிட்டேன். அது நாங்கள் கேல் நடுவோமா. இந்த இருக்குது லெட்டஸ் இருக்குது. இந்த ஏன் வெயிட் இந்த இது ஒரு பக்கர் இங்கே வாங்க. அதில் பச்சை கலர் பக்கர்ன்னு இருக்காங்க. யா எடுத்துட்டு வாங்க இங்க. இப்போ எடுங்க லெட்டஸ் எடுங்க. லெட்டஸா அது எடுங்க. தூக்குங்க மேலே தூக்குங்க, அப்படியே வரும். அவ்வளோதான் தூக்குங்க. வெரி குட், அவ்வளோதான். அடுத்தது வேறு என்ன எடுக்கலாம்? வேறு என்ன வீட்டை வைப்போம்? அது வந்து பேசில் வேணாம், கேல் எடுப்போம். கேல் இந்த மேலே இருக்குது. கேல் கீரை இருந்தா இருக்குது, அதை எடுங்க. அதை எடுங்க. கேல் எடுங்க. கேல் குளிருக்கு வரும். ஓகே, வேறு வந்து இதில் என்ன இருக்குது வந்து இது வந்து கத்தரிக்காய் மாதிரி இருக்குடா பார்க்க. கத்தரிக்காய் தான். அது வேணாம் வராது, குளிருக்கு வராதுங்க. அது வேணாம். இங்கால என்ன இருக்குது? இங்காலையும் எல்லாமே பேஸில் ஐட்டம் தான் இருக்குது. இது வந்து மிளகாய் கண்டு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி எல்லாம் இருக்குது. ஆனால் தக்காளி எல்லாம் இந்த குளிருக்கு எவ்வளோ தூரம் வருமென்று தெரியாது. இல்லைங்க வேணாம் தக்காளி எடுக்க வேணாம். லிங்கா குட்டி தக்காளி வேணாம். ஸ்ட்ராபெரி வரும். ஆனால் ஏற்கனவே வீட்டை ஸ்ட்ராபெரி 2-3 மரம் நிற்கிது. வின்டர் டைம் அந்த மாதிரி வரும் கைண்ட் ஆஃப். இது வந்து ஒரு பேர் எனக்கு ரெண்டு தெரியல, ஆனால் கிருஷாந்திமம் மாதிரி. ஆனால் நல்லா அழகாக இருக்கும். அது எடுங்க பீட்ரூட் எடுங்க. ஸோ பீட்ரூட் வேறு என்ன வாங்கலாம் வின்டருக்கு வைக்கிறதுக்கு? இவெல்லாம் காணும். ஏன்னா அந்த ஓவல் பெட்டில் தான் நான் வைக்க போகிறேன் நீட்டுக்கும். ஸோ ஷாப்பிங் ஓவர். அங்கே மிச்சத்தை நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். எங்களோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ மரம் தான் வாங்கினாங்க அதில் நடுறதுக்கு. ஸோ என்னோடய மகன் வந்து சின்ன ஒரு பாக்ஸோட இப்போ காருக்கு போகிறார். போங்க, நடந்து போங்க. பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். மிச்சத்தை பெட்டை வந்து க்ளீன் பண்ணி பிளான் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குற இது எல்லாமே கீரை தான். இது எல்லாமே சாப்பிட்ற கீரை தான். ஆனால் இது இப்போ சாப்பிட்ற கண்டிஷனில் இல்லை, எல்லாமே முத்திட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி போட்டு வாங்கிக்கணும். அந்த லெட்டஸ் வந்து நட போகிறோம். அதான் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ. இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன கார்டன் பெட். இதுக்குள்ள மிளகாய் வச்சிருந்தாங்க. பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு மிளகாய் மரம் மட்டும் நிக்கிது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இந்த மிளகாய் மரம் காய்ச்சி கொண்டு நிக்குது. இது வந்து கேலை பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா வளர்ந்துட்டுது. ஸோ கிட்டத்தட்ட ஒன்றில் வந்து 2 கண்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2, 3, 6,
8 கேல் இருக்குது, 8 கன்று இருக்குது கேலில். ஸோ இது வந்து பீட்ரூட்டில் கிட்டத்தட்ட இதெல்லாமே ஒண்டாவே வளர்ந்துட்டுது. கிட்டத்தட்ட பெரிய பீட்ரூட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இதை மட்டும் ஒண்டா ஒரு இடத்தை வைக்க போகிறேன். ஸோ தேவைப்பட்டால் இன்னும் 2-3 பீட்ரூட் போய் வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நடுவோம். ஸோ இது வந்து லெட்டஸ், இதான் வந்து மெயின் சாமான். இது கொஞ்சம் வளர்ந்துட்டு எங்களோட வீட்டில் கூட எல்லாருமே லெட்டஸ் சாப்பிட்றது கூட. ஸோ இவர் வந்து இதுலேயும் ஒரு 4-5 இருக்குது. ஸோ இப்போ முதல் தடவையாக நாங்கள் இப்போ வைக்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து நார்மலாக ஒரு பிளான் பண்ணி போகிறோம். ஏன்னா லெட்டஸுக்கு நடுவில் தான் நான் வந்து கேல் வைக்க போகிறேன். கேல் வந்து உயர்ந்து வளரும், லெட்டஸ் வந்து ஒரு இடத்த அப்படி சடைச்சி வளரும். ஸோ நாங்கள் பிளான் பண்ணி இப்படி உமையால் எங்கே போகுது பாருங்க. லிங்கா குட்டி உமையால் அதுக்குள்ளே போகிறாள் 10 ஏக்கரில் பாருங்க. ஸோ நாங்கள் இப்படி தட்டினா விழுந்துடும். இந்த இப்படி விழுந்துடும். விழுந்தா நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஒன்று ஆட்டாமல் அறக்காமல் நாங்கள் போட்டு அந்த ஓட்டை இருக்குது தானே இந்த ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு அப்படி வச்சு விட்டோம்னு சொல்லி உண்மையில பாருங்க அதை பிக்கிறாள். இப்போ என்னோட மகனும் வந்து இன்ட்ரெஸ்ட் வைங்க, பார்த்து வைங்க. ஓகே அடுத்தாங்க வைங்க தாங்க. ஓகே குட். இன்னொருதுக்கு இதில் என்ன இஷ்யூவை நான் அந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னால் நத்தை வரும். நத்தைக்கு என்ன சொல்யூஷன் காட்டுறேன் இங்கே வாங்க. ஸோ நீங்கள் எப்படி வச்சுட்டு இதில் ஓட்டையை போட்டு விட்டீங்கன்னா சொன்னால் சரி. நைட் டைம் மட்டும்தான் நத்தை வரும், பகலில் பெருசாக நத்தை வராது. நைட்டில் தான் எப்போதுமே நத்தை வெளியில் வரும். ஸ்பெஷலி குளிர்காலம் மழை காலத்தில் நத்தைன்ற தொல்லை தாங்க இயலாது. ஸோ நீங்கள் எப்படி செய்யலாம். ஸோ நான் வந்து இதோட இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். ஸோ தண்ணி அடிக்க தேவையில்லை என்று சொன்னால் ஈரலிப்பாக இருக்குது, நிலம் சரியான ஈரலிப்பாக இருக்குது. ஸோ இதான் இந்த வீடியோ. இது எப்படி க்ரோ ஆகுது, என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். மறக்காமல் SR கார்டனிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.